இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரேஞ்ச் ரோவர் சர்வீஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். லேண்ட் ரோவர் சர்வீஸ் சென்டர் எதுக்காக வந்திருக்கோம்னா வந்துட்டு என்னோட பிரேக் வந்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல டக்குன்னு சவுண்டு கிடச்சி பிரேக்கில் அப்புறம் பார்த்தா இது பிரேக் ஷூ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கால் பண்ணி சொன்னாங்க. சரிங்க வாங்க அப்படின்னாங்க. ஸோ நான் சென்னைக்கு போகிறதுக்கு இன்னும் 500 கிலோமீட்டருக்கு நான் கேரளாவில் இருந்தேன். ஸோ கேரளாவில் அப்படி நான் இங்கே வந்துட்டேன் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு சரி கோயம்புத்தூரில் சரி பண்ணிட்டு போயிடலாம். லாஸ்ட் டைம் கொடுத்தோம்ல இங்கே தான். அது லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ இப்போ இருக்காது. அது ஏன்னா அவங்க வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு உள்ளெல்லாம் எடுத்துருந்தோம் நம்ம. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிரச்சனை, அதாவது அந்த கம்பெனிலேருந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் எப்படி நீங்கள் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்து அப்புறம் இவங்க வந்துட்டு ப்ரோ எடுத்துருங்க ப்ரோ இல்லை எங்களுக்கு ஏதாவது சீரியஸாக இதுவாகிடும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அந்த வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நம்ம உள்ளே எடுக்க போகிறது இல்லை, வெளியே எடுக்க போகிறோம். அதான் இங்கே என்ன நடக்குது, ஐ மீன் அதாவது இது நான் பண்ண தப்பால் நான் இது இப்போ எவ்வளோ செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிரேக் வந்து பார்த்து அடிங்க. அதுக்கு பிரேக் அடிக்காமல் விட்டுறாதீங்க. எப்படின்னா சும்மா ஃபாஸ்ட்டாக போய் அடிக்கணும்னா சீக்கிரமாக தேஞ்சிடும். தேர்றது பிரச்சனை இல்லை, பட் அதை விட்டோம்னா டிஸ்க்கும் போயிடும். பட் டிஸ்க்கு போச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் சி டிஸ்க்கு போச்சா இல்லை நான் சேஃபா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம உள்ள எடுத்து போகணும்னு இருக்கோம் கேமராவை ஆஃப் அப்படின்றோம். ஸோ நம்ம இப்போயே ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா பேசுகிறேன் உங்கள்கிட்ட. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அது ஃபுல்லாக மாற்றி வந்துட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வீஸ் அதை சார்ஜ் எல்லாம் எல்லாம் சேர்த்து ஒரு 80 ரூபா கிட்ட வந்துச்சு. என்ன சும்மா நம்ம இவ்வளோ காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் அந்த பில்லோட பிரேக் டவுன் வந்து நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது முடிச்சுட்டு நான் வெளியே உள்ளே போயிட்டு அந்த பில்லோட பிரேக் டவுன் பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் சரியான சிரிப்பாக இருந்துச்சு. அங்கேயே நான் கூட கேட்டேன், என்னங்க இதுக்கெல்லாம் போய் காசு சார்ஜ் பண்ணுறீங்க, இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க? இல்லை இதெல்லாம் இருக்குது, சரி ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வந்தது. ஸோ பாருங்கள் நம்மளோட பிரேக் பேட். ஸோ இது பிரேக் பேட் பாருங்கள் எவ்வளோ வந்துட்டு போட்டு நம்ம ஃபுல்லாக பிரேக் அடிச்சு ஒழுங்காக அதை கவனிக்காமல் பிரேக் பேட் போய் இதை அப்படியே அமுக்கி இந்த டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வழுக்கையாயிருச்சு. அண்ட் இந்த மாதிரி நம்மளோட மண்டையும் வழுக்கையாமல் இருக்கணும்னா வந்து we have to take care of our மண்டை. ஸோ மண்டனா தலை. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வில்வாவில் வந்துட்டு ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்ற ஒரு ஆயில் வந்து விற்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரிவர்சிங் த பால்டிங் அந்த ஒரு ப்ராசஸ். இப்போ வந்து அதாவது நம்மளுக்கு வந்து அந்த பால்டிங் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஆயில் இது. அண்ட் இட் ப்ரமோட்ஸ் ஹெல்த்தி ஹேர் க்ரோத். உங்களுக்கு அந்த நீங்கள் தடவும் போது அது ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத் வந்து அது உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் எப்படி தடவணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்வர்ஷன் மெத்தட். எஸ், மண்டையை அப்படி திருப்பி போட்டு பின்னாடி நீங்கள் தடவி நீங்கள் டெய்லியுமே இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்னா தடவணும். 20 வாரத்துக்கு நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ், அதாவது ஒரு நாள் டு ஒரு நாள் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் see the result. அதாவது அந்த பிளட் ஃப்ளோக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அதை நான் சொன்ன மாதிரி இப்படி போட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாத்தையும் அதை தேய்ச்சிங்கன்னா இவங்ககிட்ட ஹெர்பல் ஷாம்பூ சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஹேர் ஃபால்ல இருந்து. இது வந்து யூனிசெக்ஸ், மென்னும் யூஸ் பண்ணலாம், விமெனும் யூஸ் பண்ணலாம். ஸோ இர்ஃபான் 20 அப்படின்ற நீங்கள் ஒரு ஆஃபர் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 20% ஆஃபர் ஆன் யுவர் ஆர்டர்ஸ். நீங்கள் வில்வா வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஒன்லி ஃபர்ஸ்ட் 500 people can avail this offer, so go and have fun with the Vilva products. Take care of your body, not like me. இந்த பாத்தீங்களா இப்படி டேக் கேர் பண்ணாம இப்படி ஆயிடுச்சு. கைஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட இதுல வந்து நல்லா நீங்க ரெண்டு க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். நான் ரைட்ல வச்சிருக்கேன் தெரியுமா, இந்த ஹேண்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சிருக்கு. இதனால தான் அந்த சவுண்டே வந்துச்சு ஆக்சுவலி. ஆனா இதை மாத்தினா இதையும் மாத்திரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இதுல போய் மாற்றும் போது. ஏன்னா அவங்க வந்து சொல்லிடுவாங்க, இல்ல நாங்க ஒன்று மாற்ற மாட்டோம், we have to change both அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 4 மாற்ற சொன்னாங்க. இல்ல அவ்வளோலாம் காசு இல்லை எங்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னா அப்போ சரி ஓகே 2 மட்டும் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பில். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இதோட லேபர் பில் இல்லை நான் இதோட பார்ட்ஸ் பில் முதல்ல காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்ட்ஸ் பில். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்க் பிரேக்கு அதுக்கான ப்ரைஸ் 2 குவான்டிட்டி அது வந்து 28,169 வந்துருச்சு. வெண்டட் அப்படின்னு பிரேக் பேட்ஸ் அது வந்து 17,537. அது ஒன்று. இது வந்து பிரேக் பேட் வியர் வார்னிங் அந்த இது அந்த அதாவது லைக் அந்த இதுன்னு நினைக்கிறது பேர் என்ன, அந்த சென்சார் அந்த இது அதுக்கு வந்து 3791. பிரேக் பேட் ஆக்சில் செட்டு 15,329. வயர் பிரேக் பேட் வியர் வார்னிங் 3391. பிரேக் கிளீனர் லோக்கல் லைக் ஏதோ கிளீனர் பிரேக் கிளீனர் இருக்கும் போல அது வந்து 590. அது வந்து ஓகேவா. ஸோ இது மொத்தமாக நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா
68,810 80,000 சொல்லுங்க சாரி 80,000 கிடையாது 68 இது அது ஒரு 10 நினைக்கிறேன் 78 ஆமா 80 தான் அப்படின்னு பார்த்தா கூட இது வந்து ஒரு பொருள் ஒரு நம்ம பிரேக்ஸ்ன்னு மாத்துறோம். இப்போ மாற்றும் போது பார்த்தீங்கன்னா சில காருக்கு கம்மியாக வரும் சில காருக்கு அதிகமாக வரும். அண்ட் இந்த காருக்கு வந்து இதுதான் ப்ரைஸ். இதுக்கப்புறமா சரி இன்னொரு இன்வாய்ஸ் இருந்துச்சு அதை பார்த்து தான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் நான். என்னடா இது இப்படி ஒரு இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே விஷயம். ஸோ அடுத்து தான் இந்த லேபர் இன்வாய்ஸ். ஸோ இப்போ இந்த லேபர் இன்வாய்ஸ் என்னன்னா வந்துட்டு இதுல ஒரு விஷயம் பாருங்களேன், ரீட் அண்ட் கிளியர் ஃபால்ட் கோட்ஸ்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும் 540 ரூபா. இது என்னன்னு கேட்டா இப்போ இந்த பிரேக் பேட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு கார்லேயே சொல்லல இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட பிரேக் பேட் போயிடுச்சு உங்களோட பிரேக் பேட் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வார்னிங் கொடுக்கும். இதே பிரேக் பேட் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா வந்து ஒரு வார்னிங் கோட் வந்துடும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரீட் பண்ணி கிளியர் பண்றதுக்கு அந்த ஃபால்ட் கோட 540 ரூபா அவங்க சார்ஜ் பண்றாங்க. லைக் டூட் இதுக்கு போய் எதுக்கு ப்ரோ இது வந்து இப்படி இது பண்ணி கிளியர் பண்ணிட்டா போச்சு. லைக் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிட்டா டிலீட் ஆயிடும். சரி நான் எனக்கு எதுவுமே தெரியாமல் லூஸ் மாதிரி பேசலாம் ஏன்னா அவங்க காரில் வந்து அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் லைக் இட் சவுண்ட்ஸ் ஈஸியர் ஒர்க். அது எதுக்கு நம்ம வந்து 540 அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஐ மீன் தெரியல அவங்க இன்னுமே தெரியல எனக்கு. அவங்க கேட்டதுக்கு இல்லை இதுதான் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி ஓகே நம்ம எதுவும் சொல்ல முடியுமா இல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கன்னா பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறமா இந்த அவங்க வந்து இந்த ரினியூ ஹை பர்ஃபார்மன்ஸ் பிரேக் ரினியூ அதான் மாத்துறதுக்கு 2430 சென்சார் பேட் வியர் ரியர் ரினியூ அதுக்கு இன்னொரு 540 சென்சார் பேட் வியர் ஃப்ரண்ட் ரினியூ 1080 ஷூ பேட்ஸ் ரியர் செட் ரினியூ 1620 கூலண்ட் லோ வார்னிங் மெசேஜ் இன் கிளஸ்டர் நீட் டயக்னாசிஸ் டைம் ரெக்வயர்ட் அது ஒன்றும் போடல நல்ல வேலைக்கு ஃப்ரண்ட் பிரேக் பேட்ஸ் ரினியூ 1620. ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாய் ஆச்சு. இன்னொரு 10,000 ரூபாய் அதான் 9,239. ஸோ மொத்தமாக நான் வந்து 80K அழுதுருக்கேன் பிகாஸ் ஆஃப் மை நெக்லிஜென்ஸ். லைக் இது வந்து என்னோட தப்பு. ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்கா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதை டேக் கேர் பண்ணியிருக்கணும். ஒழுங்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் பிரேக் அடிச்சிருக்க கூடாது. இன்னொன்று அப்படியே அது வார்னிங் வந்தோன்னா டக்குன்னு போய் பார்த்து வந்துருக்கணும். மேபி லைக் அது வந்து எப்படின்னா என்ன ஆகுனா வந்து நம்ம நிறைய இப்போ நம்ம குண்டு குழிலாம் போகிறோம். இப்போ நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்பயுமே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து எக்கச்சக்க இடத்துல போயிட்டு அந்த அலைன்மெண்ட்லாம் மாறி இருக்கும். அது டம்முன்னு உழுவுறதுனால வந்து உள்ள இருக்கிற இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ வந்து என்னன்னா அந்த அலைன்மெண்ட் மாறும்போது இதுவாகும் போது அந்த பேடும் அந்த டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்காது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அப்போ என்ன ஆகணும் அது வந்துட்டு லைக் ஒரு இப்படி இருக்கும் லைக் இப்படி இருக்கும். அப்போ வந்துட்டு லைக் தப்பான ஒரு இது இருக்கும்போது ஒரு பக்கமாக தேஞ்சிடும் நம்மளோட பிரேக்கு. சரி பிரேக் ஷூ அப்புறம் பிரேக் ஷூ போயிட்டுனா டக்குன்னு பிரேக் ஷூ மாற்றணும் நீங்கள். ஸோ அதுதான் வந்து இப்போ நான் டிஸ்க்கு நான் லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக போயிடுச்சு. அந்த பிரேக் ஷூ போன போய் டக்குன்னு பிரேக் ஷூ மாற்றிருந்தேன்னா பிரேக் ஷூ வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. இவ்வளோ வந்துருக்காது எனக்கு ஒரு 80K வந்திருக்காது. மேபி லைக் ஒரு 20K 30K 20K முடிச்சுருக்கலாம் நான் அந்த ஒர்க்கை. இதுவே அதிகம் தான் வச்சுக்கோங்க. ஸோ நான் சீப்பாக முடிஞ்சிருக்கலாம். அதனால் உங்களுக்கு ஏதாவது வார்னிங் அந்த மாதிரி காட்டுச்சு இல்லை ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் மாற்றிடுங்க. உங்கள் டிஸ்க்கு நீங்கள் போக விடாதீங்க. அதுவும் இந்த மாதிரிலாம் வந்து 540 ரூபா வந்து இந்த ரீட் அண்ட் கிளியர் ஃபால்ட் கோட்ஸ்க்குலாம் கொடுக்குறது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்துச்சு அன்றைக்கி. ஆக்சுவலி வந்து அந்த டோட்டலாக வந்து ஒரு உங்கள் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக கொடுக்கணுன்றது. ஆல்சோ வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி நீங்கள் வந்து வாங்கி வச்சிருக்கீங்க. அப்போ அதுக்கான சர்வீஸ் காஸ்ட்டு அதுக்கான பிரேக் பேடு இந்த மாதிரிலாம் மாற்றும் போது என்னென்ன ப்ரைஸ்லாம் வரும் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காகவும் இந்த வீடியோ. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஏன்னா அப்பப்போ இதுக்கு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ இருப்பான் நீ வந்து இப்போ இது பண்ணுற மெயின்டெனன்ஸ் உனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது இதோட இது என்னது மைலேஜ் என்ன இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்பப்போ. ஸோ அதுக்கு வந்து அப்பப்போ நான் ஏதாவது வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் ஹோலாக தரவா. அதாவது வந்து இந்த கார் நான் ஓன் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறமாட்டிக்கு இது எப்படி நான் வந்து இந்த கார் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த காரோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது ஒரு தரவு ரிவ்யூவாக வந்து என்னோட ரிவ்யூவாக வந்து நான் இந்த ஒரு 1 மந்த்தில் நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துட்றேன். என்னதான் வந்து நம்ம ஒரு வண்டியை டக்குன்னு போயிட்டு ஒரு புது வண்டி வருது அந்த வண்டியை ஓட்டிட்டு ஹைப் ஆயிரும் அதெல்லாம் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வண்டியை ஓட்டிட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறமாட்டிக்கு நம்மளோட இது சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் we can talk more about it and definitely அந்த வீடியோ உங்களுக்கு சூனாக வரும். So this is what I have spent for Range Rover and Range Roverல யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா no offense and இதை நான் வந்து உங்களோட இதுக்குள்ளே எதுவுமே நான் வீடியோ எடுக்கல ப்ரிமைசஸ்க்குள்ளே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோவெல்லாம் வந்து எடுக்க சொல்லக்கூடாது ஓகேங்களா. நான் அதனால தான் இது வந்து கேர்ஃபுல்லாக நான் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டி நான் வந்து உள்ளே எதுவுமே எடுக்கல நான். ஸோ நாட் கோயிங் டு கிராஸ் த லிமிட்ஸ் ஃபார் யூ கைஸ். நான் இது என்ன ஃபீல் பண்ண சொன்னேன் இன்னொரு விஷயம் கூட இருக்குது என்னன்னா இந்த வண்டிக்கான வாரண்டியை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருந்தேன் இன்னொரு 2 இயர்ஸுக்கு. பட் அது வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. பிகாஸ் முன்னாடி இருந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் வந்துட்டு சர்வீஸ்க்கு விடலை. அவர் ஆன் டைம் சர்வீஸ் விடாதனால இப்போ என்னால் வந்து இந்த வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் போச்சு. வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணால் லைக் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம தேய்மானம் இருக்கும்போது அதை வந்து மாற்றிலாம் கொடுப்பாங்க சில விஷயங்களில். வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs ஆகும் ஐ திங்க் ஒரு 2 வருஷத்துக்கு. பட் இப்போ அதுவும் என்ன பண்ண முடியாமல் போச்சு. ஐம் ஹாப்பி வித் த வண்டி. பட்
ஐம் நாட் ஸோ மச் ஹாப்பி வித் தி சர்வீஸ். லைக் சர்வீஸ் இட் செல்ஃப், லைக் அங்கே போனால் வந்து அவங்களாம் ரொம்ப ஜெம் சூப்பராக நம்மளை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. லைக் நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரூடான ஆள்லாம் கிடையாது. பட் த ஹோல் அந்த ஒரு இது இருக்குது தெரியுமா, ஒரு பெரிய கார்பரேட் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் அது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு இதுவாக பிடிக்கல அவங்க பண்ணுற இது. அண்ட் மோர் அபவுட் த வண்டி சூன் நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த சர்வீஸ் எல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டு வந்துடுறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் வண்டி, டிரைவ் சேஃப். அண்ட் வில்வா ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. பாய்.